கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இதே மாதிரினா தளபதிக்கு திருப்பி பண்ணலாம்னா தளபதி சிஸ்டர் தான். ஒருத்தவங்க கூட பண்ணணும்னா விஜய் சேதுபதி சார். எஸ், பார்ப்பேன் பிக் பாஸ். ஏன்னா அம்மா அப்பப்போ பார்க்குறப்போ நான் கூட சேர்ந்து பார்ப்பேன். பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. 3 மாசம் முதல்ல எங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சேயிங் தட் நான் உள்ளே போனால் 3 மாசம் இருப்பேன் அப்படின்னு, உன்னை யார் 3 மாசம் வச்சிருக்க போறா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. கில்லி படத்துல வர முத்துப்பாண்டி அண்ட் வேலு, இந்த 2 கேரக்டர்ல உங்களுக்கு யார் வந்து ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக்? என்னதான் நாளுங்க என் அண்ணன் தாங்க. இது கல்யாண மலையாது தமிழ் பையனா இருக்கணும். எனக்கு ரொம்ப தமிழ் பசங்களை ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகான திராவிட முகம். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். அண்ட் வேஷ்டி கட்டினா ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் யோர் ஸ்கின் கேர், ஹேர் கேர்? நலுங்கு மாவு தான் நான் சின்ன வயசுல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பாட்டி காலத்துல இருந்து இருக்கிற ரெசிபி தான் நம்மளோட நேச்சர் ஸ்டைலையும் இருக்கு அந்த நலுங்கு மாவுல. நான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப குண்டாயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 10 kgs. My diet plan is like 200 grams of protein, 100 grams of rice, and then 200 grams of. அதுக்கு ரைஸ் சாப்பிடாமலே இருக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாமும் இல்லாமல் ரைஸும் சாப்பிடணும். ரைஸும் தேவைதான். கார்ப்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவை. சினிமாவில் இன்னும் நல்ல ரோல் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரோலா, அதனால மக்களுக்கும் இன்னும் என்ன பிடிக்கிற மாதிரியான ஒரு ரோலா இருக்கணும் அப்படின்னு ஐடியா. மேம், இந்த ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் அப்படிங்கிறத வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு டெர்மினாலஜி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி கில்லி படத்தில் வர முத்துப்பாண்டி அண்ட் வேலு, இந்த 2 கேரக்டர்ல உங்களுக்கு யார் வந்து ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக்? எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ரெட் ஃபிளாகும் இருக்கும், கிரீன் ஃபிளாகும் இருக்கும். இதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஃபிளாக் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது, ஃபுல் ரெட் ஃபிளாகும் யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கும், கெட்ட மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னதான் நாளுங்க என் அண்ணன் தாங்க, அவர் தாங்க கிரீன் ஃபிளாக், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா வேலு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு, ட்ரூ லவ்னா முத்துப்பாண்டி பண்ணாலும் ட்ரூ லவ் தான தனலட்சுமி வாங்குறாங்க. ட்ரூ லவ் பண்ணாரு, இருந்தாலும் வந்து தனலட்சுமிக்கு அது பிடிக்கல இல்லையா? சோ அப்ப அது ரெட் ஃபிளாக் தானே. ஒரு ஃபோர்ஸ்ட் லவ்வா இருந்தனால அது ரெட் ஃபிளாகா இருக்கு. அண்ணனை கொண்டிருக்காருங்க, அதுக்கு மேல என்னங்க ரெட் ஃபிளாக் வேணும்? லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை கொண்டா எப்படி? எல்லாரும் அந்த நெகட்டிவ் பார்ட்டை விட்டு அவர் அந்த குட் பார்ட்டை மட்டும் பார்த்து அவரும் ஒரு கிரீன் ஃபிளாக்குங்க. இஃப் முத்துப்பாண்டி வாஸ் பூக்கிங்கிற ட்ரெண்ட்லாம் நடுவுல போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ஆஸ் ஐ சைட், இந்த ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா இருக்கட்டும், கரண்ட் ஜென்ரேஷன் ஹேஸ் சோ மெனி டெர்மினாலஜிஸ். இந்த ஜென்சி டெர்மினாலஜிஸ் எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. நம்ம படத்துல கூட அந்த டைம்ல பார்த்துப்போம், கில்லியா இருக்கட்டும், எந்த படமா வேணா இருக்கட்டும், அதுல ஒரு காதல் இருக்கும், அந்த காதல் கை கூட இல்லை கல்யாணத்துல போய் முடியும், இப்படிதான் இருக்கு. இப்போலாம் அப்படி இல்லை. இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு பல டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதுல பாதிக்கு அர்த்தம் நமக்கு தெரியவே தெரியாது. இதை பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்றோம், எங்க பார்த்தாலும் இந்த விஷயங்கள் வர்றப்போ இல்லை, ஐம் ஜஸ்ட் ஈகர்லி வெயிட்டிங். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லேயாச்சு நாங்கள் இருக்கிற மாதிரி மெச்சூர்டாக வருவாங்களா, இல்லை அப்படியே தான் இருக்க போகிறாங்களான்னு தெரியல. ஐ திங்க் அவங்க நம்மளை பார்க்குறப்போ வந்து எப்படி இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தீங்க, நீங்கள் பார்த்தோன்னே லவ் அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சு, உடனே கல்யாணம், இப்படிலாம் இருப்பீங்களா அப்படின்னு அவங்க நம்மள ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னமோ சிச்சுவேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வந்துட்டு பெஞ்சிங். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதில் பார்த்தா 400 வார்த்தைகள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே மாறும்ல. இப்போ நம்ம அப்பா அம்மாவை நான் பார்க்குறப்ப அவங்களதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து லவ்வா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் மாறதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க. நம்ம ஏதோ சரி பார்த்து ரசிக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நமக்கும் சேஃப். அது நம்ம அப்படியே தூரமா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி இப்போ பீடு 90s ஆர் 2K எதுவுமே கிடையாது. ஆனாலுமே வந்து எல்லா ஜென்ரேஷனுமே டிவோர்ஸுங்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், இது இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எல்லாமே நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் டிவோர்ஸ் அப்படின்றவங்க இப்போ டிவோர்ஸ் அது எனக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி போய்ட்றாங்க. சில இடங்களில் வந்து சிச்சுவேஷன்ஸ் ஆர் வர்சன், ஸோ தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். சில இடங்களில்
எதுனாலும் பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல, they are not trying to hold the relationship or be in that relationship. அதில் என்ன சரி பண்ணலான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்களா? வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் தட்? மை ஒப்பீனியன், யாருமே வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் அன்னைக்கோ வந்து ஓகே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஐடியாவில் யாருமே உள்ள கல்யாணத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ ஆனாலும் ஒரு பாயிண்டில் இல்லை இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரிஞ்சிருந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான் நினைக்கிறேன். முன்னே அது இல்லை அப்படிங்கிறதுனால அப்போது அது கரெக்டும் இல்லை, இப்போ இருக்குன்றதுனால அது தப்பும் இல்லை. பட் அது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் தான். அவங்கவுங்களுக்கு எப்படி அதை பார்த்து நம்ம யாரோட லைஃப்பையும் பார்த்து நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். சில சமயம் இட் வில் நாட் பி ஒரு அதாவது நம்ம வெளியே பார்க்குறப்போ அப்யூசிவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அதனால டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஆமாம் கரெக்ட் தான் பாவம். இன்னொரு இடத்துல அந்த மாதிரி எதுவும் இருக்காது, என்ன குறை ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அடிக்கிறனால அவங்க பிரிஞ்சாங்க, அது கரெக்ட். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவங்க வீட்லேயும் ஏதாவது அவங்களுக்கு மனக்கசப்பு நடந்திருக்கலாம், அதனால அவங்க பிரிஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய இஷ்டம். அதை நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ நம்ம யாருமே இல்லை. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன். கஷ்டப்பட்டு சேர்ந்து இருந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரியணும்னு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கான ப்ராசஸையும் அவங்க கொஞ்சம் ஈடுபடணும். ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு அட் தி எண்ட் முடியல அப்படின்னா தே ஹாவ் டு அந்த டிசிஷன் எடுக்கிறது தப்பு கிடையாது. அண்ட் இந்த டிவோர்ஸ் மேட்டராக இருக்கட்டும் இதெல்லாம் வர்றப்போ வந்து செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டா அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறிடும். செலிபிரிட்டி எது பண்ணாலும் டாக் ஆஃப் த டவுன். கண்டிப்பாக எது பண்ணாலும் டாக் ஆஃப் த டவுனாக மாறிடும். அவங்க பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களே பண்ணுறாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரியும் இருக்காங்கல்ல. உங்களுக்கு இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அதுதான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன்னா யாரோட லைஃப்பையும் யாரோடையும் கம்பேரே பண்ண முடியாது. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கிறது நம்ம வேலையும் கிடையாது. நம்மளோட லைஃப்பில் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிறது மட்டும் டிசைட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட பொறுப்பு. அண்ட் நம்ம இப்போ ஒரு மேரிட்டல் லைஃப்பில் இருக்கோம், கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நம்ம ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். அவங்களும் அதுக்கு மியூச்சுவலாக ஈக்குவலாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் பண்ணுறாங்கன்னா ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க அதனால நான் பண்ணுறேன், இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு எந்த விஷயம் நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் அது யாரை பார்த்து எடுத்தாலுமே அது கரெக்டாக வராது. அண்ட் இவ்வளோ பேசுகிறப்போ உங்களோட ஐடியல் மென் எப்படி இருக்கணும்? ஐடியல் மென்னா தமிழ் பையனாக இருக்கணும். எனக்கு ரொம்ப தமிழ் பசங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலராக அந்த மாதிரி இருந்த நல்ல அழகான திராவிட முகம். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். அண்ட் வேஷ்டி கட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன ரொம்ப வந்து நான் ரொம்ப இண்டிபெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி இண்டிபெண்ட். என்ன டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான இது கல்யாண மலையாது அப்படி ஃபீலிங் இருக்கு. என்ன டேக் கேர் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் நான் வந்து எப்படின்னா ரொம்ப அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படின்னா அப்படியே டக்குன்னு விட்டுருவேன். அது மாதிரி ரொம்ப கூட்டுக்குள்ளெல்லாம் நடக்க முடியாது. ஸோ அது புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. இப்போ என்னோட யாரு உங்களோட சைட்ல யாரு இருக்காங்கன்னு சொல்லுங்க. கல்யாண வேலையில அந்த மாதிரி தான் லைட்டா எக்ஸாக்ட்லி அதுதான். பீட் அ மேன் ஆர் சம்திங். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரிபல், யூ ஆர் வெரி இண்டிபெண்ட். ரொம்ப ஓவர் இண்டிபெண்ட்டாக ஒரு விமன் இருந்தாலுமே இந்த சொசைட்டி அவங்கள வந்துட்டு ரொம்ப ரிபலாக இருக்காங்கன்னா அவங்களையும் திட்டுவாங்க, அவங்களே ஏதாச்சும் ஒரு டேர்ம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இண்டிபெண்ட் தான், ஆனால் நான் ரிபல் கிடையாது. எந்த விஷயம் இருந்தாலும் என் அம்மா அப்பா வந்து அவங்கள சம்மதிக்க வச்சு தான் நான் வந்து அந்த காரியத்தை சாதிச்சுப்பேன். I've never been a rebel in my life. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி என்ன அவங்க தான் இண்டிபெண்ட்டாக வளர்த்தது. இண்டிபெண்ட் சொல்கிறதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. If you are being rebel, that is different. பீயிங் இண்டிபெண்டன்ட் இஸ் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. யாரையும் சார்ந்தும் ஒருத்தவங்க நம்ம வாழணுன்றதுக்கு இன்னொருத்தவங்களை வந்து நம்பி இல்லாமல் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. தட் டசன்ட் மீன் இன்னொருத்தவங்க எனக்கு இல்லாமலும் நான் வாழ்ந்துருவேன்றது கிடையாது. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும். ஆனால் எனக்கு அந்த கம்பேனியன்ஷிப் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சேர்த்துக்கிறதும் சரி, இல்லை அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறதும் இதெல்லாமே கண்டிப்பாக வேணும் தான். இட்ஸ் ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட்னா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் நான் மெயினாக
தான் வந்து எப்போவுமே மீன் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி விமென்க்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் பேசிட்டு தாங்க இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் யார் எது பண்ணாலுமே ஏதோ ஒரு சைடில் ஒரு தரப்பினர் அதை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதெல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளால் ஃபார்வர்ட் போகவே முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறணும். நம்மளுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் மற்றவங்க ஹர்ட் ஆகாமல் எந்த விஷயம் பண்ணாலும் கரெக்ட். அண்ட் நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் கேட்கலன்னா எங்கள் ஆடியன்ஸ் என்ன வந்து அவ்வளோதான், இதை ஏன் நீங்கள் கேட்காம போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஸ்கின் சீக்ரெட், ஸ்கின் கேர், ஹேர் கேர்? நேச்சர்ஸ் ஜாய். ஐயோ, என்ன சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. யா, ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணது நேச்சர்ஸ் ஜாய் தான். அப்போ நேச்சர்ஸ் ஜாய் இருந்துதான்னீங்கன்னா இல்லை, ஆனால் அதில் இருக்கிற நலுங்கு மாவு தான் நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பாட்டி காலத்துலேருந்து இருக்கிற ரெசிபி தான் நம்மளோட நேச்சர்ஸ் ஜாயிலையும் இருக்குது, அந்த நலுங்கு மாவில். அது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களோட சோப் வந்து நாங்கள் கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ணுறனால எங்களோட சோப்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெருசாக வந்து பார்லர் போக மாட்டேன். அண்ட் ஸ்விம்மிங் போடணுமா பண்ணுவேன், சன்னில் போகணுன்னாலும் போவேன். ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாமே, ஏன்னா என்னோட ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி ஓகே. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 or 3 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், யா அந்த மாதிரி எப்போவுமே. எஸ். ஹேருக்கு ஹேருக்கு வந்துட்டு ஹேர் ஆயில், ஆமாம் ஹேர் ஆயிலும் நேச்சர்ஸ் ஜாய் தான். வளர்றதுக்கு எனக்கு இன்னும் ஆக்சுவலி நிறைய முடி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுனால கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஏன்னா மாறி மாறி இங்கே நான் வந்தேன்னா நைட்டு ஈஸியாக நைட் ஆகிடுது எனக்கு ஒர்க் முடியாது, திருப்பியும் மார்னிங். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையாக லைட்டாக போய்கிட்டு இருக்கனால ஹேர் கேர் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் ஃப்ரம் நேச்சர்ஸ் ஜாய். ஹேர் ஆயில் இருக்குது, ஷாம்பூ, இது ரெண்டுமே ஃப்ரம் நேச்சர்ஸ் ஜாய். அவ்வளோதான். சாரி, என்னால் அவ்வளோதான் கறக்க முடிஞ்சது. நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே நேச்சர்ஸ் ஜாயை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம வந்துட்டு வெளியே வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டேக் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் திரும்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. வாட் இஸ் யுவர் டயட் பிளான்? மை டயட் பிளான் இஸ் லைக் 200 grams of protein, 100 grams of rice, and then 200 grams of vegetables. இது ஃபார் லஞ்ச் அண்ட் மோஸ்ட்லி இது மாதிரி லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் ஃபைபர், ப்ரோட்டீன், இது மாதிரி மிக்ஸ்டாக பேலன்ஸ்டாக. அதாவது நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், பிரியாணி இல்லாமல் சாப்பிடுவேன். ஆனால் அது எடுத்துக்கிற அளவு கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு சிக்கன் நிறைய அதில். ஸோ அந்த மாதிரி இது நான் கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் நிறையவே இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜிம்லாம் ஜாயின் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் நான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப குண்டாயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 10 kgs கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 7-8 months நான் ஃபாலோ பண்ணுற டயட்னா நல்லா எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் எல்லாமே போர்ஷன் கம்மி பண்ணிடுவேன். அண்ட் பேலன்ஸ்டாக எவ்ரிதிங் நம்மளோட பிளேட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ எல்லாமே கொஞ்சம் இருக்கும். நம்ம பொரியல்லாம் நிறைய இருக்கும். அதுக்குன்னு ரைஸ் சாப்பிடாமலே இருக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாமும் இல்லாமல் ரைஸும் சாப்பிடணும், ரைஸும் தேவை தான், கார்ப்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவை தான். ஸோ எல்லாமே கொஞ்சமாக அந்த போர்ஷன் கண்ட்ரோல் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஃபைனலி, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் இன் யுவர் லைஃப்? My next plan would be to expand Nature's Joy. ஸோ நாங்கள் இப்போ ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இது பத்த மாட்டேங்குது டைமு. பட் ஸ்டில் இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க சடனாக வந்து வேற ஒரு மாய்ஸ்சரைசர் திடீர்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மக்களோட என்கொயரிஸ் நிறைய இருக்கிறனால நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னொரு 10 other ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் எல்லாம் அதுக்கு பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பேண்டிங் நேச்சர்ஸ் ஜாய் இஸ் மை கரண்ட் ஃபியூச்சர் பிளான். அண்ட் சினிமாவில் இன்னும் நல்ல ரோல் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரோலாக, அதனால மக்களுக்கும் இன்னும் என்ன பிடிக்கிற மாதிரியான ஒரு ரோலாக இருக்கணும் அப்படின்னு ஐடியா. அண்ட் வேறு என்ன பிளான் அப்படின்னா, எனக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு பிடிக்கும், ப்ளஸ் நடிக்கிறதும் பிடிக்கும், டைரக்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கௌதம் சார் கிட்ட நான் ஐடியா ஒர்க் பண்ணேன், அதனால் எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அதுவும் நியர் ஃபியூச்சரில் இருக்குது. அண்ட் ஐ திங்க் கல்யாணமும் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. அதுக்கான நியூஸ் கொஞ்ச நாள் கண்டிப்பாக வரும், ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் எனக்கு, நீங்கள் வந்து நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ, நீங்கள் பண்ண புவி ரோலே வந்து பயங்கரமான ரோலில், அதே மாதிரி இன்னொன்று ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணணும், யாருக்கு பண்ணணும்?
அதே மாதிரினா தளபதிக்கு திருப்பி பண்ணலாம்னா தளபதி சிஸ்டர் தான். அவர் தான் ஃபைனல் மூவில இருக்காரு. பரவாயில்ல. இப்போ வந்து தளபதி தாண்டி இன்னொருத்தவங்க கூட பண்ணணும்னா இன்னொருத்தவங்க கூட பண்ணணும்னா விஜய் சேதுபதி சார். எஸ், அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் போக மாட்டீங்க. ப்ளஸ் எனக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ளஸ் என் அம்மாவுக்கு அவ்வளோதான். ஷில் பி ஸோ ஹாப்பி. அதனால எஸ். அண்ட் கரண்ட் டாக் ஆஃப் தி டவுன் வந்து பிக் பாஸ். யா, லைக் ரொம்ப என்டர்டைனிங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு? இல்லை. 3 மாதம் முதல்ல எங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சேயிங் தட் நான் உள்ளே போனால் 3 மாதம் இருப்பேன் அப்படின்னு, உன்னை யார் 3 மாதம் வச்சிருக்க போகிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இருந்தாலும் 3 மாதம் ஃபஸ்ட்டு எனக்கு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம். 3 மாதம் நேச்சர்ஸ் ஜாயை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு இப்போ கண்டிப்பாக முடியாது. என்னால் 3 நாள் கூட சேர்ந்தாப்புல என்னால் லீவ் போட முடியல, ஒரு வெளியில் ட்ரிப்பு போக முடியல. ஸோ அவ்வளோ டைட்டாக இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போது ஆப்ஷன் இல்லவே இல்லை எனக்கு. ஈவன் பிக் பாஸ்குள்ளே பார்க்குறப்போ கூட நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு காலத்தில் வந்துட்டு நம்ம ஆடிஷன் போவாங்க, எல்லாருமே ஏறி இறங்குவாங்க, அவங்க ஸ்கில்ஸை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே வருவாங்க. இப்போ அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஜர் இருக்கிறனாலே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்க. அவங்க டேலண்ட் காட்டுறாங்க, காட்டல அதை தாண்டி ஃபாலோவர்ஸ் அவங்க நெகட்டிவாக ஃபேம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க உள்ளே காசு பண்ணப்படுறாங்கல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ரியலி எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுல தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு எந்த மாதிரியான இதில் எனக்கு ஃபேம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஓகே. பட் எனக்கு இதில் பெருசாக எந்த கருத்தும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஏன்னா ஐ எம் நாட் அ பிக் ஃபாலோவர். நான் பெருசாக பார்ப்பேன் பிக் பாஸ், ரொம்ப ரேராக அப்பப்போ. ஏன்னா அம்மா அப்பப்போ பார்க்குறப்போ நான் கூட சேர்ந்து பார்ப்பேன். பட் ஃபுல்லாக கண்டினியூஸாக எங்கள் அம்மாலாம் திட்டிட்டு பார்ப்பாங்க, என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் இல்லை. பட் அதனால அதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்து அதில் நெகட்டிவாகவே இருந்தாலுமே வெளியில் வந்துட்டு தேர் கெட்டிங் தேர் ஓன், அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க தான் செய்யுது. ஸோ அதனால அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு சினிமாக்குள்ளேயோ இல்லை டெலிவிஷனுக்குள்ளேயோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபாலோவர்ஸ் வச்சு அது ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னதானாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வி கேன் பி ஆன் ஸ்க்ரீனில் நம்ம இருக்கணும்னா நம்மளை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை வச்சு இப்போது வந்து ஏதாவது கேஸ்டிங் நடக்குது அப்படின்னா சொன்ன மாதிரி தான் ஜென்சி அப்படின்னு ஒன்று வரப்போ அதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஒரு பெரிய விஷயமான லவ் அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாற்றமும் இப்போ நடக்குது. வித் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அது பண்ணுறாங்க. ஸோ அதனால முன்ன வந்துட்டு இட் வாஸ் டஃப். ஒவ்வொரு இதுவும் காஸ்டிங்க்கு ஃபுல்லாகவே ஏறி இறங்கணும், ஆடிஷன்ஸ்க்கு போகணும், வரணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரியாக அவங்க ஏன்னா இப்போ ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதும் ரொம்ப ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் லைக் சும்மா அப்படியே எடுத்து 1 million ஃபாலோவர்ஸ் யாருக்கும் வரப்போகிறதில்ல. அதுவும் அவங்க கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு கிடச்சி அதனால மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தானே. from start you're a very positive person. You're filled with joy and நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நிறைவேறணும் வாழ்த்துகிறேன். Thank you and wishes for your high. Thank you. Had an amazing time. நன்றி. Thank you. கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.